பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அசுர பிரக்ம யோகம். இதில் 12, 13 ஸ்லோகங்கள் என்னன்னா, 12வதுலேயும் 13வது என்ன சொல்கிறாருன்னா, பொறிவாயில் யாவும் அடக்கி மனதை இருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலில் வைத்து யோகதாரனில் நிலைத்திருந்து ஓம் என்கிற ஏகாசரமாகிய பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலெடுத்து போகிறானோ அவன் என் பரமகதி அடைகிறான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். முக்திக்கு அடைகிறதுன மார்க்கம் இதுதான் வழி. இது ஒரு வழி நிறைய கொடுத்துக்கிறாரு. அது இதில் ஒரு வழி. தியான யோகத்திலிருந்து இப்படி பண்ணணும். பொறிவாயில் யாரும் அடைக்கினா, இப்போ வாய் இருக்குது, ஏதாவது சிவியானத்தை பார்த்தோன்னா சாப்பிடான்னு வரும். அதனால் உடம்புக்கு சுகர் இருக்கும், கண்ணாமனா நம்மளுக்கு இது வரும். அளவு கடந்து சாப்பிட்டாலும் யோகத்துக்கு போகாது. 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார், நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி மூக்கு வாசனான்னு இதெல்லாம் பார்த்து அடையலான்னு நினைப்போம், அது வேறு எதுனாவும் இருக்கும். அது மாதிரி பல பிரச்சனைகள் ஒன்று ஒன்று வரும். அதனால் அந்த பொறிவாயில் யாவும் அடக்கணும். அடைக்கட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தன் பிராணனை மனசை இருதயத்தில் வைக்கணும், பிராணனை உச்சந்தலையில் வைக்கணும். வைத்து யோகதாரின் நிலைத்திருந்து ஓம் என்கிற ஏகாசரமாக பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலைத்து போகிறானோ அவன் என் பரமகதி அடைகிறான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இது மாதிரி நம்ம உட்காந்துட்டு ஓம்னு சொல்லியிருந்தாலே உயிர் பிரிஞ்சுச்சுன்னா அந்த உயிர் டைரெக்டாக அங்கே தான் போகும். அதுதான் ஃப்ரீக்குவன்சி. அந்த உயிர் வேறு எங்கேயுமே போகாது. அந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மா ஆகப்பட்டது பரமாத்மாவும் ஆகிடுது. இந்த பொறிவாயாவும் அடைக்கிட்டு நம்ம ஓம்னு சொல்ல ஓம் ஓம் ஓம்னு சொல்லிக்கினே இருக்க இந்த ஜீவாத்மா ஆகப்பட்டது பரமாத்மாவை ஆகிட்டு அங்கே போய் சேர்ந்துடும். அது யாராலும் முடியும்னா நாம் இந்த உலகப்பற்று விட்டால் தான் தியானத்தில் உட்கார முடியும். அந்த உலகப்பற்று விட்டுட்டாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தியானத்தை வரும்போது சமாதி நிலை கூடிடும். தியானத்தில் உட்காந்துருந்தா உலகம் ஆசிச்சுன்னா நம்ம தியானத்தில் உட்கார முடியாது. எவன்டா வம்புக்கு போவோம், இல்லை வம்புக்கு சண்டை வரும், அது கூட சண்டை போடுவோம். வம்புக்கு போகவும் போகக்கூடாது, வம்புக்கு வந்தாலும் அதை விட்டு ஒதுக்கி போகணும். அப்போ தான் யோகா. அப்போ தான் ரொம்ப அமைதியானவன் அர்த்தம், பொறுமையானவன் அர்த்தம். நம்மக்கிட்ட நியாயம் எதுனா சண்டைக்கு போகக்கூடாது. எல்லாத்தையும் இறைவன் சரணாகதி, இறைவன் பார்த்துக்குவார். என் அடிக்கிறியா ஒரே அடிச்சுட்டு போ அப்படின்னு நான் சூடு சரணை எல்லாமே விட்டுட்டு நிலைக்கு போயிடணும். அப்போ நம்ம பகவான் பார்த்து தியானத்தில் வெற்றி அடைஞ்சு முக்தி அடையலாம். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.